மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் சுனாமி ஆழி பேரலை பெருந்துயரத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் சுனாமி ஆழி பேரலை பெருந்துயரத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சுனாமியில் உயிரிழந்தோருக்கு இன்று அஞ்சலி செலுத்தப்படுகிறது. 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப பட்டினப்பாக்கம் பகுதியில் சுனாமி ஆழிப்பேரலையில் இருந்தவர்களுக்கு தற்போது 21ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இது சுனாமி ஆழிப்பேரையால் உயிர் நீத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி வந்து அஞ்சலி செலுத்துவது வழக்கமா இருக்கிறது. இந்த நிலையில சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில ஏராளமான மீனவ மக்கள் சுனாமி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களது படத்தை வைத்து மலர் தூவியும் கடலில் வந்து பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி பேரலையால் வந்து பாதிக்கப்பட்டது. இதுல இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா உள்ளிட்ட 14 நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டன. இதுல கிட்டத்தட்ட 2,60,000 மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல 8,000 பேர் வந்து இந்த சுனாமி ஆழி பேரலையால் வந்து உயிர் நீத்தாங்க. இதனை இந்த ஆழி பேரலையால் உயிர் நீத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் வந்து அஞ்சலி செலுத்துவது வழக்கம். கடலோர மாவட்டங்கள்ல சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த சுனாமி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில ஏராளமான மக்கள் வந்து சுனாமி பேரலையால் உயிரிழந்தவர்கள் அவர்களுடைய படத்தை வைத்தும் அதே போல அவர்களுடைய படத்திற்கு பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் உள்ள பவானி அம்மன் குப்பம் பகுதியில ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில அவர்களுடைய படத்தை புகைப்படத்தை வந்து மணல் பரப்பில் வைத்து மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தியும் அவர்களுக்கு வந்து பல நிமிடங்கள் வந்து கண்மூடி அஞ்சலி செலுத்துறாங்க. அதனை அடுத்து கடலில் வந்து பால் ஊற்றப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அப்பகுதி மக்களுக்கு சொல்லும் போது கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது வரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக வீடுகள் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் ஏராளமான மக்களுக்கு வந்து இந்த வீடுகள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். அதாவது சுனாமி முடிந்து 21 ஆண்டுகள் ஆகியும் தங்களுக்கு வாழ்வாதாரம் என்பது இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை, வீடுகள் கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இதனையொட்டி தற்போது அந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது காலை முதல் இந்த சீனிவாசபுரம் கடற்கரை, அதே போல பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு மீனவ கிராம மக்களும் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்.